இனிய காலை வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் அபவுட் மெட்டாஃபோர்ஸ். ஸோ மெட்டாஃபோர்ஸ பத்தி எல்லா விஷயமும் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். எதுக்கு சார் எனக்கு மெட்டாஃபோர்ஸ் பத்தி எல்லாமே தெரியணும்? நம்ம நம்ம வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஒரு ஒரு பிசினஸ் நம்ம எடுத்திருக்கோம். அந்த பிசினஸ்ல இருக்க எல்லா விஷயம் உங்களுக்கு தெரிந்தால்தான், இந்த பிசினஸ மக்கள் கிட்ட கொண்டு போய் ஆ பிளான காட்டும் போதோ, இந்த பிசினஸ் பத்தி பேசும்போதோ, அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியுங்க. அவங்க கேட்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். ஃபர்ஸ்ட் எனக்கே ஒரு 100% நம்பிக்கை வரணுமே மெட்டாஃபோர்ஸ் மேல. என் லீடர் குடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சவங்க குடுத்துட்டாங்க. அவங்களோட கட்டாயத்தினால அந்த பிசினஸ எடுத்துட்டேன். ஆனா எனக்கே இது மேல ஒரு நம்பிக்கை வரலையே. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, ஆ இந்த பிஓஏ அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் பிளான்லலாம் இந்த மெட்டாவர்ஸ் பத்தி பேசுறாங்க. அப்படி பேசும்போது சாட்ல சில பேர் போடுறாங்க. இது யாரும் சொன்னாலும் நம்ப மாட்றாங்களே சார். தம்பி ஃபர்ஸ்ட் நீங்க நம்புனீங்களா? எனக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கு சார். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் எப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் டவுட் இருக்கோ, சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த போய் நம்ம எப்படி தைரியமா மத்தவங்ககிட்ட சொல்ல முடியும்? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 100% மெட்டாஃபோர்ஸ் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்ப கிடைக்கும்? மெட்டாஃபோர்ஸ பத்தி ஏ டூ இசட் தெரிஞ்சாதான் நமக்கு மெட்டாஃபோர்ஸ் மேல ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நம்பிக்கை கிடைச்சாதான் நம்ம தைரியமா, கெத்தா என்ன மாரி ஒரு பிசினஸ் நம்ம கையில எடுத்திருக்கோம். அத கொண்டு போய் நம்ம ஒருத்தர்கிட்ட குடுக்கும்போது, அவரு நோ அப்படின்னு சொன்னா, அவர் மேல நம்மளுக்கு கோவம் வராது. அவர் மேல ஐயோ பாவம்டா! அப்படிதான் நம்மளுக்கு தோணும். சோ அப்ப மெட்டாஃபோர்ஸ் பத்தி நம்ம ஃபுல்லா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள போகறதுக்கு முன்னாடி, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தேவையில்லாத சில விஷயங்கள்ல எந்த அளவுக்கு ஆழமா புகுத்தி இருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம ஒரு சில விஷயங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். இதுக்கு உங்களோட பார்ட்டிசிபென்ட் எனக்கு வேணும். சோ நிர்மல் சார், இப்ப அடுத்த ஸ்லைட் நான் காட்டும்போது நீங்க எல்லாருக்குமே அன்மியூட் குடுங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க, அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க அதுக்கு பதில் சொல்லலாம். சார் அன்மியூட் குடுக்குறீங்களா சார்? சார் ரவி சார் குடுப்பாரு. ஓகே. ரவி சார் எல்லாருக்கும் ஒரு அன்மியூட் குடுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பதில் சொல்லட்டும். சோ, இப்ப நான் காட்டப் போற சில வார்த்தைகள், சொல்லப் போற சில வார்த்தைகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அத கேட்டோனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அத மட்டும் நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அந்த காலம் அது அது. இது என்னதுங்க? சார் வசந்தன் கோ சார். சார், ஃபர்ஸ்ட்டே சொல்லாதீங்க. மக்கள் சொல்லட்டும். ஓகே சார். சாரி சார். ஓகே. சரி, ஓகே. நீங்க ஒரு சான்ஸ் எடுத்துட்டீங்க. இப்ப மத்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு குடுங்க. நெக்ஸ்ட், நம்பி கற்ற கம்பி. என்னங்க ஞாபகம் வருது? டிஎம்டி கம்பிங்க சார். இது எதுக்காக நான் வைக்கிறேன்னா, எத்தனை பேர் முழிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியறதுக்கும் நான் வச்சிருக்கேன். சோ நெக்ஸ்ட், டிஷும் டிஷும். டிஷும் டிஷும். கையை தூக்குனா கை தூக்குனா மீட்டிங்ல அட ஆமாப்பா ஆமா. இது என்னதுங்க? எங்க வர நீ? சரி. விக்ஸ் ஆக்ஷன் 500. இது 5 பேரும் எது கரெக்டா யாரு சொல்றாங்கன்னு பாப்போம். கரை நல்லது. ஓகே. சரிங்க சார். சார் நீங்க எல்லாருக்கும் மியூட் பண்ணிடுங்க சார். ரவி சார் எல்லாரும் ஓகே சார். சோ இவங்க இந்த கம்பெனி நம்மளுக்கு சொந்தக்காரங்க கிடையாது, மாமா மச்சான் கிடையாது. இவங்க பொருள் வேணா நம்ம மேபி பயன்படுத்திட்டு இருப்போம். ஆனா உங்க ஆழ் மனசுக்குள்ள சில பேர் பாதி தூக்கத்துல இருக்கலாம். சில பேர் எழுந்து உக்காந்து நல்ல கவனத்தோட இருக்கலாம். இருந்தாலும் இந்த 2, 3 வார்த்தைகள் சொல்லும்போது உங்களோட ஆழ் மனதுல இருந்து அந்த விஷயம் உங்களுக்கு வெளியில வருது. அப்ப அவங்க எந்த அளவுக்கு உங்க மைண்ட்ல இந்த விஷயத்த புகுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு நாளைக்கு டிவி போடுறோம். டிவி போடும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரோகிராம் 2.5 மணி நேரம் படம்னா 1/2 மணி நேரம் இவங்க விளம்பரம் தான் போடுவாங்க. ஏன் இந்த விளம்பரத்தை போடுறாங்கன்னா மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும்ட்டு. அப்படியும் பாருங்க நம்மளுக்கு மைண்ட்ல ஏறி இருக்கு. இப்போ டிஷும் டிஷும் என்னும்போது சில பேர் ஒரு பொருள் பேர் சொல்றீங்க. ஆனா இது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாங்க நம்மளோட மெட்டாஃபோர்ஸையும் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் திரும்ப 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 நீங்க கேட்கும் போது உங்களோட ஆழ் மனசுல போய் அது பதிஞ்சிடும். யார் எந்த கேள்வி தூக்கத்துல இருந்து கேட்டாலும் உங்களால டக்குன்னு பதில் சொல்ல முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை இப்போ ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்கேன்.
எதுக்காக ஆக்டிவேட் பண்ணிருக்கேன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு 25 to 30 minutes உங்களோட டைரக்டா உங்க சப்கான்சியஸ் மைண்ட்குள்ள இது போகணும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம சப்ஜெக்ட் குள்ள வந்துருவோம். மெட்டாஃபோர்ஸ். ஸோ மெட்டாஃபோர்ஸோட ஃபவுண்டர் யாரு? மெட்டாஃபோர்ஸோட ஓனர் யாரு? மிஸ்டர் லாடோ. லாடோ வந்து ஒரு ரஷ்யன். இவரு வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல வந்து பெரிய ஜாம்பவான். மைக்ரோசாஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் புரோகிராமரா இருந்தவர். அதுக்கப்புறம் இவருக்கு டெக்னாலஜி மாற 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 பிளாக் செயின் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துருச்சு. ஸோ பிளாக் செயின்ல நம்ம ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்பயும் டெக்னிக்கல் பர்சன் தான், சரிங்களா? ஸோ பிளாக் செயின்ல வந்து இவர் எடுக்கிறாரு. ஃபோர் ஸ்டேஜ்ல வந்து இவர் ஒரு பார்ட்னர்லாம் கிடையாது. ஃபோர் ஸ்டேஜ்ல ஒன் ஆஃப் தி மெயின் டெவலப்பர், கீ டெவலப்பர் இவர். ஸோ ஃபோர் ஸ்டேஜ்ல இருந்து நிறைய விஷயங்கள் இவர் பிளாக் செயின் மூலியமாகவும் கிரிப்டோ கரன்சி மூலமாகவும் இவர் பண்ணிட்டு இருக்காரு. நெட்வொர்க்கிங் மேலேயும் இவருக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ ஃபோர் ஸ்டேஜ்ல பண்ணிட்டு இருக்கும் போது நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நடுவுல வந்து அந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி மாத்துங்க அந்த மாதிரி மாத்துங்கன்னு சொல்லும் போது லேடோக்கு அதுல வந்து உடன்பாடு இல்லை. இல்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னும் போது, நீ யாருப்பா நீ? உன்னை வந்து ஒரு ப்ரோக்ராமர் தானே வச்சிருக்கிறோம், இதை நீ பண்ணிதான் ஆகணும் போது அவர் என்ன பண்றாரு மிஸ்டர் லேடோ, அந்த ஃபோர் ஸ்டேஜ்ல இருந்து வெளில வர்றாரு. வெளில வந்துட்டு நான் வந்து கான்செப்ட் நல்ல கான்செப்ட், ஆனா நீங்க பண்ற விஷயம் சில விஷயங்கள் சரியில்லை, அதனால வந்து நான் தனியா ஆரம்பிச்சு எல்லா நல்ல விஷயத்தையும் மட்டும் நான் இதுல கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணதுதான் மெட்டாஃபோர்ஸ். ஸோ மெட்டாஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணும் போதே இவர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இவரை பார்க்கும் போதே தெரியும் இவர் எவ்வளவு ஒரு எனர்ஜியா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ லேடோவோட ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்க இந்த மனுஷன், இப்படிலாம் ஆடுவாங்களா அப்படின்னு தோணும். இவர் வந்து நான் வந்து ஒரு ஓனர், மெட்டாஃபோர்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ரொம்ப ஒரு எளிமையான மனிதர். இவங்களோட சொந்த சிஸ்டர் இருக்கிறாங்க. இவங்களும் வந்து மெட்டாஃபோர்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் தி மெயின் பர்சன். ஸோ இவங்க அந்த ரஷ்யன் டான்ஸ் ஒன்று ஆடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கும். இவங்க பேசுற இங்கிலீஷ் வந்து நம்ம 2-3 தடவை கேட்டா புரிஞ்சிருவாங்க. ஏன்னா இது வந்து ரஷ்யன் இங்கிலீஷ்ன்றதுனால கொஞ்சம் கடிச்சு மென்னு தான் அவங்க பேசுவாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை என்னன்னா, மெட்டாவர்ஸ்னு ஒரு விஷயம் வரப்போகுது, அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாரும் அதை அனுபவிக்கணும், எல்லாரும் அது மூலயமா ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம லேடோ வந்து இந்த விஷயத்தை கையில எடுத்தார். ஸோ கையில எடுக்கும்போது இதுக்கு என்ன தேவை? மக்கள் தேவை. ஸோ ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும். சரி, எல்லாரும் கம்யூனிட்டியை சும்மா பில்ட் பண்ணுவாங்களா? எல்லாருக்கும் அதுல ஒரு பெனிஃபிட் இருந்தா தான் அந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணாருன்னா, சரி நான் 100% ரெஃபரல் இன்கம் கொடுக்குறேன், நமக்கு இதுல ஒன்றும் பெருசா வேண்டாம், மக்களே வந்து 100% ரெஃபரல் இன்கம் எடுத்துக்கிட்டோம், இந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் இந்த மெட்டாவர்ஸ்னு ஒரு விஷயம் வரும்போது அப்ப நம்மளுக்கு தேவைன்ற லாபத்தை நம்ம எடுத்துப்போம், மக்களுக்கும் அதுல இருந்து லாபத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணாரு. அப்படி பிளான் பண்ணி 2022 ஜூன் வாக்குல நினைக்கிறேன், அப்போ வந்து ப்ரீ லான்ச் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆகி உள்ளுக்குள்ள வந்தது. இது வரைக்கும் எவ்வளவு மக்கள் உள்ளுக்குள்ள இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கிறாங்க. சும்மா நான் ஒரு ஐடி போட்டேன் சார், சும்மா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் சார், அவங்களாம் அந்த கணக்குல வராது. ஆக்டிவா, அதனாலதான் ஒரு ஆக்டிவ் யூசர் போட்டிருக்காரு. நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நிஜமாலே நம்மளாம் வந்து ரவுடி தான். அந்த மாதிரி 20 லட்சம் மக்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. சரி சார், 20 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, ரைட்டு. எவ்வளவு வந்து இது வரைக்கும் மெட்டாஃபோர்ஸ் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க? இப்ப வந்து நம்மளோட ராஜேஷ் சார் சொல்லுவாரு சார். ராஜேஷ் சார் வந்து அவர் கூட உட்காந்து நான் பார்த்திருக்கேன், பிளான் அந்த அளவுக்கு தெளிவா கொடுப்பாரு. அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய அந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு அமௌண்ட் வாங்குறோம், எத்தனை நாள் ஆச்சுன்ட்டு. இப்போ சார் வந்து ஃபீல்ட் ஒர்க்குக்கு சென்னைக்கு வருவாரு. சென்னைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் இருக்காருன்னா, ஒரு நாள் அடுத்த நாள் அந்த டேட்டை கட்ட சொல்லுவார். சார் நான் மெட்டாஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணி 88 நாள் ஆகுதுன்னு வரும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணி 89 நாள் ஆகுது, என்னோட வருமானம் இவ்வளவு சார். அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணி 89வது நாள் ஆகுது, இல்ல 90வது நாள் ஆகுது, இது வரைக்கும் நான் 90 lakhs earn பண்ணியிருக்கேன் சார், மந்த்லி டெய்லி 1 lakh earn பண்றேன்ட்டு தெளிவா அந்த விஷயத்த சொல்லுவார். சும்மா இதுல பொய் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. பொய் சொல்லி உள்ளுக்குள்ள ஆள் எடுக்கிறதுக்கு வேலையே கிடையாது. உண்மையை சொன்னா போதும். அப்ப நான் வந்து ராஜேஷ் சார் கேட்டேன், ராஜேஷ் சார் இப்ப நீங்க வந்து 70 லட்சம் சம்பாரிச்சேன், 80 லட்சம் சம்பாரிச்சேன்னு சொல்றீங்க சார், மக்கள் வந்து எக்ஸைட் ஆயிடுறாங்க. இப்ப சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் சம்பாரிச்சேன்னா அது ஒரு பெரிய அமௌண்டா தெரியாது. ஆனா 70 லட்ச ரூபான்னு சொல்லும் போது ஒரு பெரிய அமௌண்டா தெரியுது சார், நீங்க வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே சார் அப்படின்னு அவர் சொல்லும் போது
ராஜேஷ் சார் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாரு. சார் நீங்க வந்து இப்ப நீங்க என்ன வாங்கிட்டு இருக்கீங்களோ அதை வந்து மாற்றாம அதே விஷயத்த சொல்லுங்க. 4 லட்சமா 4 லட்சம் சொல்லுங்க, 5 லட்சமா 5 லட்சம் சொல்லுங்க. அடுத்த வாரத்துல பாருங்க சார், இந்த 5 லட்சம் 10 லட்சமா மாறப்போகுது, 5 லட்சமா மாறப்போகுது, அப்படி சொல்லுங்க சார் அப்படின்னாரு. அடடே இது நல்ல ஐடியா வச்சே, இதுவே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதாங்க சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு கொடுத்திருக்காங்க மெட்டாஃபோர்ஸ்ல இருந்து இது வரைக்கும் மக்கள் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி டாலர்ஸ், ரூபாய் கிடையாது, 200 கோடி டாலர் இது வரைக்கும் வந்து பே அவுட் மாதிரி வந்து இப்ப நம்ம ரெஃபரல் பண்றோம். இது டாக்டைல்ல மட்டுமே 200 கோடி டாலர்ஸ் வந்து இன்கம் மக்கள் ஏர்ன் பண்ணியிருக்காங்க இந்த 20 லட்சம் பேர். சரி, ஓகே. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் அ மெட்டாஃபோர்ஸ்? மெட்டாஃபோர்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மெட்டாஃபோர்ஸ்னா என்னங்க? மெட்டாஃபோர்ஸ் இஸ் அ ஆன்லைன் பிசினஸ் பேஸ்ட் ஆன் Web3 டெக்னாலஜி. மெட்டாஃபோர்ஸ் வந்து ஒரு ஆன்லைன் பிசினஸ், Web3 டெக்னாலஜியை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்ட ஒரு பிசினஸ் இது. சரி, ரெண்டாவது கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் ஆக்சசபிள் டு எவ்ரி ஒன். இது வந்து 100% டீசென்ட்ரலைஸ்டான ஒரு ப்ராஜெக்ட். உலகத்துல எங்க யார் இருந்தாலும் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணாலும் ஸ்மார்ட் போன் வேணும், அட்லீஸ்ட் ஸ்மார்ட் போனாச்சும் வேணும், அதை வந்து ஆக்சஸ் பண்ணலாம், மெட்டாஃபோர்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். அவர் ப்ராஜெக்ட் இஸ் a whole universe of cryptocurrency tools where everything is interconnected and therefore rapid implementation occurs organically. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட பிசினஸ் எப்படி இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி தான் நம்ம பண்றோம். ஸோ உலகத்துல வந்து முக்காவாசி கண்ட்ரில வந்து கிரிப்டோ கரன்சி வந்து ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண போறோம், லாபத்தையும் சம்பாதிக்க போறோம். ஓகே, அடுத்து ஒரு கேள்வி வர்றது எடுத்த உடனே, மெட்டாஃபோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா, அபிஷியல் கம்பெனியா இப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்ம லீடர்ஸ்க்கு நிறைய பேர் தெரியுங்க, ஆனா சில பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு கேள்விகள் எதிர்பார்த்திருப்பாங்க. உடனே நம்ம சொல்லிடுவோம், இல்ல மெட்டாஃபோர்ஸ் வந்து ஆன்லைன், அதனால அது ஆன்லைன்ல தான் இருக்கும் அப்படின்னும் போது கேள்வி கேட்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஐயா இது வெறும் ஆன்லைன் தானா அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்துடும். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, மெட்டாஃபோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. மெட்டாஃபோர்ஸ் இஸ் அபிஷியலி ரெஜிஸ்டர்டு. அதே மாதிரி நமக்கு இருக்கு பாத்தீங்களா ஃபோர்ஸ் காயின், அந்த ஃபோர்ஸ் காயினுக்கும் கிரிப்டோ லைசன்ஸ் வச்சிருக்காங்க, கிரிப்டோ கரன்சி லைசன்ஸ் வச்சிருக்காங்க மெட்டாஃபோர்ஸ். சரி, நம்மளோட கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதோட அட்ரஸ் வந்து 1805 1805 டிஃபானி டவர், கிளஸ்டர் வெஸ்ட், JLT, துபாய். என்ன சார் அட்ரஸ் அப்படியே படிச்சிட்டீங்க? இதுதாங்க அந்த பில்டிங். இது நம்ம மெட்டாஃபோர்ஸ் பில்டிங்கா? மெட்டாஃபோர்ஸ் பில்டிங். இது பேரு டிஃபானி டவர்ஸ். இதுக்குள்ள வந்து ஒரு பிளாக், ஒரு ஃப்ளோர்ல வந்து மெட்டாஃபோர்ஸ் இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு படத்தை காட்டுறீங்க, அட்ரஸ் சொல்றீங்க, நீங்க நேர்ல போய் பார்த்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு டவுட் எல்லாம் வரும். சரி சார், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ரெஜிஸ்டர்ட் காப்பி. இந்த ரெஜிஸ்டர்ட் காப்பியை வந்து இங்க கொஞ்சம் மங்களா தெரியுது, நான் வந்து உங்களுக்கு நல்லாவே ஓபன் பண்ணி காட்டுறேன். சரி, இதுதான் துபாயில நம்மளோட மெட்டாஃபோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் காப்பி. லைசன்ஸ் டீடைல், லைசன்ஸ் நம்பரு, இது வந்து லைசன்ஸ்னு சொல்லிட்டு துபாயில போட்டிருக்காங்க. எப்பவுமே துபாயில லெஃப்ட்ல இருந்து தான் இருக்கும், சரிங்களா? அதனால வந்து லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் துபாயோட இதுல அரபிக்கு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ், லெஃப்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவங்களோட லைசன்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், லைசன்சி, யாருக்கு இந்த லைசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மெட்டாஃபோர்ஸ் ஸ்பேஸ் DMCC, ஆப்ரேட்டிங் நேம் மெட்டாஃபோர்ஸ் ஸ்பேஸ் DMCC அந்த மேல போட்டிருக்கு பாருங்க, DMCC அந்த லைசன்ஸ்க்கு உண்டான ஒரு விஷயம், அதனால DMCC. அதனாலதான் நம்மளோட வெப்சைட் பேரு கூட meta-force.space. லீகல் ஸ்டேட்டஸ் ஃப்ரீ ஜோன் கம்பெனி. ஆரிஜின் ஆஃப் தி கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் எங்க இது கிரியேட் பண்ணிருக்காங்க? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், UAE-ல. இஷ்யூ டேட் இது எப்போ கொடுத்துருக்காங்க? 11 அக்டோபர் 2022. எக்ஸ்பைரி டேட் 10 அக்டோபர் 2024. அப்போ என்ன சார் அக்டோபரோட முடியுதா சார்? அக்டோபரோட லைசன்ஸ் முடியுது. லைசன்ஸ் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லைசன்ஸை வந்து ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அது சரி. இந்த லைசன்ஸை யாருக்கு கொடுத்துருக்காங்க? மேனேஜர் நேம் பாத்தீங்கன்னா வால்டிமேர் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் பேர் ஃபுல் பேர் வந்து வால்டிமேர் தான். நம்ம லேடோன்ட்டு ஈஸியா புரியறதுக்காக சொல்றோம். ஏன்னா இந்த கடைசி பேர் சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒக்கோட்டோனிக்கோவோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னா யாருக்குமே புரியாது, அதனால லேடோ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அவர் ஃபுல் பேர் வந்து பாத்தீங்கன்னா வால்டிமேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அட்ரஸ் இங்க பாருங்க, 1805 டிஃபானி டவர்ஸ், பிளாட் நம்பர் இதுதாங்க, இதுதான் வந்து அந்த பிளாக். எந்த பிளாக்ன்றது அந்த பிளாக். அப்புறம் வந்து துபாய் UAE, சரிங்களா?
இதுதான் கம்பெனி கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம லேடோவோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லேடோன்னு ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. முக்கியமான விஷயம், இந்த கம்பெனி என்னங்க பண்றாங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நம்மள வந்து இந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. இனிமேட்டு தைரியமா சொல்லுங்க, இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா மெட்டாவர்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர். நல்லா புரிஞ்சுக்குங்க, மெட்டாவர்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர். சரியா மைண்ட்ல ஏறலையா சார்? சரி, இப்படி சொல்றேன். இப்ப நீங்க இந்த ஜியோ இருக்கு பாத்தீங்களா, ஜியோ யாரு? இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஏன்னா ஏர்டெல் பிராட்பேண்ட் இருக்கா, அதே மாதிரி ஆக்ட் ஃபைபர் இருக்கா, இவங்கெல்லாம் யாரு? இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். நம்ம யாரு? மெட்டாஃபோர்ஸ் யாரு? மெட்டாவர்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர். மெட்டாவர்ஸையே நம்ம சர்வீஸா கொடுக்குறோம். ஸோ மெட்டாவர்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர். இனிமேட்டு யாரு? மெட்டாஃபோர்ஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா மெட்டாஃபோர்ஸ் வந்து மெட்டாவர்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர். எப்படி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்குங்க, அந்த மாதிரி மெட்டாவர்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரி, அடுத்த பக்கத்துல என்ன சார் இருக்கு? அடுத்த பக்கத்துல இந்த கியூஆர் ஸ்கேன் கோடு இருக்கு. இதை நீங்க ஸ்கேன் பண்ணி கூட இதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இங்க போட்டிருக்காங்க பாருங்க, அப்ரூவ்டு எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் இஷ்யூடு வித்தவுட் சிக்னேச்சர் பை அத்தாரிட்டி, ஃப்ரீ ஜோன் நேமு. ஸோ அதனால இதுக்கு சைன் எதுவும் தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் ஒரு லைசன்ஸ். ஸோ அதனால வந்து இதுக்கு சைன் தேவையில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், துபாயில தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் சார், நீங்க அப்போ டீசென்ட்ரலைஸ் சொல்றீங்களா? டீசென்ட்ரலைஸ்னா என்ன சார்? சரி, சென்ட்ரலைஸ்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சென்ட்ரலைஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒருத்தர் கண்ட்ரோல்ல இருக்குங்க. இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஓனர் இருப்பாரு, அதுக்கு சிஇஓ இருப்பாங்க, அதுக்கப்புறம் மேனேஜர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கம்பெனி ஓனர் நினைச்சா அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணலாம், இல்ல கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயை வெளியில எடுக்கலாம், இல்ல சில பேருக்கு மட்டும் சம்பள உயர்வு கொடுக்கலாம், ப்ரொமோஷன் கொடுக்கலாம். அவரு கண்ட்ரோல் பண்ண என்ன வேணாலும் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆட்சி பண்றது வந்து சென்ட்ரல்ல தான் மெயினா. அவங்க கண்ட்ரில எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரலாம். ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும், கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சா அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ சென்ட்ரலைஸ்டுன்றது வந்து ஒருத்தரோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் சென்ட்ரலைஸ். டீசென்ட்ரலைஸ் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். டீசென்ட்ரலைஸ்னா இது யாரு கண்ட்ரோல்லையும் கிடையாது, இது யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிற விஷயத்தை யாரு வேணாலும் பார்க்கலாம், எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்மளோட மெட்டாஃபோர்ஸ் வந்து 100% டீசென்ட்ரலைஸ். இது யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது, இது யாரும் மாற்ற முடியாது. ஸோ இதுதான் வந்து இதுதான் நீங்க ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா மக்கள் சொல்லுவாங்க, சார் இப்படிதான் சார் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன், இப்ப அந்த வெப்சைட்டே போக மாட்டேங்குது. இப்படிதான் சார் ஜாயின் பண்ணேன், இப்ப என்னோட ஐடியா பிளாக் பண்ணிட்டாங்க சார். சார் எனக்கு வந்து வித்ட்ராயல் போடுறேன் சார், பே அவுட்டே வர மாட்டேங்குது சார். ஸோ இதெல்லாம் ஏன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க வந்து உள்ள போய் அந்த சரி உனக்கு வித்ட்ராயல் போட்டிருக்கான் அப்ரூவ் பண்ணாதான் உங்களுக்கு பே அவுட்டே வரும், பேமெண்ட்டே வரும். ஆனா நம்மளது பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டுன்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள என்ன இருக்கோ அது நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ ரெண்டாவது வர கேள்வி, கிரிப்டோ கரன்சியா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து கிரிப்டோ கரன்சி பத்தி தெரிஞ்சிருச்சுங்க. ஆனா இன்னமும் சில பேர் பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, அது வந்து ஃபேக்கு, கண்ணுலயே பார்க்க முடியாது, கரண்ட் கூட தான் கண்ணுல பார்க்க முடியாது, போய் தொட்டு பார்த்துருவியா? நேத்து வந்து ஒரு இடத்துக்கு பிளான் போயிருந்தேன். அக்கா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இன்டர்நெட் உன் கண்ணுக்கே தெரியல, ஆனா வந்து 8 மணி நேரம் அதுலயே உட்காந்து நோண்டிட்டு படம் பார்த்துட்டு இருக்கிற, கேம் ஆடிட்டு இருக்கிற, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கல, யூடியூப் பாக்குற, நாடகம் பாக்குற, எல்லாம் பண்றல, அந்த இன்டர்நெட் உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இத பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து உலகத்தோட வேர்ல்டு மேப்புங்க. இந்த வேர்ல்டு மேப்ல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கிரிப்டோ கரன்சி வந்து ரெகுலேஷன் பண்ணிருக்காங்கன்ற இயரோட இருக்கு பாருங்க. ஜெர்மனில வந்து 2021, ஸ்பெயின்ல 2021, பிரான்ஸ்ல 2019, நியூயார்க் யூஎஸ் தான் எல்லா கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணுதாங்க. 2015லயே பண்ணிட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட் 2013ல பண்ணிட்டாங்க. கனடால 2019, யூரோப்பியன் கண்ட்ரில 2020, மலேசியால 2019, யுஏஇல 2018, இந்தியால 2023 ரெகுலேட் பண்ணது. சிங்கப்பூர்ல 2020, சவுத் ஆப்பிரிக்கா 2022, பிரேசில் பாவம் அதுல வந்து இன்னும் நாட் அப்ளிகபிள் போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியால 2018. இனிமேட்டு இந்த யாராச்சும் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வந்து ஃபேக்கு இதுன்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு படத்தை எடுத்து காட்டுங்க. இந்த ஒரு போட்டோவை வேணா நீங்க உங்க மொபைல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உலகத்துல இருக்கிற 70% கண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை வந்து லீகல் ஆக்கியிருக்கிறாங்க, ரெகுலேட் பண்ணியிருக்கிறாங்க.
சரி சார், இதெல்லாம் இருக்கட்டும். இதோட வளர்ச்சி எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி வந்து ஆல்ரெடி 2010ல இருந்து இருக்கு. சோ, ஆனா நமக்கு வந்து நெறைய கண்ட்ரில இத ரெகுலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி யுஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 2013ல இருந்தே இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளோட வளர்ச்சி நீங்க பார்க்கணும். நம்மளுக்கு எவ்வளவு ஸ்கோப் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட யுஏஇ தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. 25% மக்கள் இந்த கிரிப்டோ கரன்சிய பயன்படுத்துறாங்க. எப்படி? யுஏஇல இருக்கிற மக்கள், சிங்கப்பூர்ல இருக்கிற மக்கள் மொத்தமா 24% இந்த கிரிப்டோ கரன்சிய பயன்படுத்துறாங்க. இந்தியா எங்கங்க இருக்கு? இந்தியா இதோ இருக்கு. 8.2% மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. இப்ப இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் தொகை பார்த்துக்குங்க. ஏன் வந்து 8.2 அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் அவேர்னஸ் இருக்கு. இந்த அவேர்னஸ கொண்டு போய் குடுக்கக்கூடிய ஆள் யாருங்க? நம்ப தான். நம்ப வந்து அப்ப நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 92% நமக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அந்த வாய்ப்ப பயன்படுத்துங்க. அதே மாரி கிரிப்டோ கரன்சி எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, நீங்க இதையும் போட்டோ எடுத்து அவங்க கிட்ட காட்டலாம். இதெல்லாம் இருக்கட்டும் சார். இந்தியால தான் பேன்டு சார் கிரிப்டோ கரன்சி. இப்படி சில வந்து அவதார்லாம் இருக்கு. சோ அந்த அவதாருக்குலாம் நம்ம என்ன மாரி சொல்லணும்? அவதாரம்னா நல்ல விஷயம் தாங்க. அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயம் தான். தப்பான வார்த்தை கிடையாது. ஏன்னா, மெட்டாவர்ஸ்குள்ள பயன்படுத்தக்கூடிய பேரே வந்து அவதார் தான். சில பேர் சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு நம்ம இந்த விஷயத்த நம்ம காட்டலாம். என்ன காட்டலாம்? நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது பட்ஜெட் 2022 பட்ஜெட்ல அவங்க என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா, கிரிப்டோ கரன்சி a taxable source of income in India அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கிரிப்டோ கரன்சி மூலமா வரக்கூடிய வருமானம் அது டாக்ஸுக்கு அடங்கும் அப்படின்றாங்க. சோ லீகலா இருக்கிற ஒரு பொருளுக்கு தான் வந்து டாக்ஸ் நம்ம பே பண்ணுவோம். இல்லீகல் பொருளுக்கு யாரும் டாக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி லீகலான ஒரு பொருள் தான் கவர்மெண்ட் கணக்குல வரும், பேங்க் டீடைல்ஸ்ல வரும், எல்லாத்துலயும் வரும். சோ கிரிப்டோ கரன்சியை வந்து டாக்ஸபிள் சோர்ஸ் அப்படின்னு ஆக்கிட்டாங்க, டாக்ஸபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு ஆக்கிட்டாங்கன்னா, அப்ப இவங்க வந்து இதை லீகல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இனிமேட்டு வந்து கிரிப்டோ கரன்சிலாம் ஃபேக். ஏங்க ஃபேக்கான ஒரு பொருளுக்கு எப்படிங்க டாக்ஸ் வாங்குவாங்க? கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளுக்கு எப்படிங்க டாக்ஸ் வாங்குவாங்க? இன்னைக்கு நீங்க இன்டர்நெட் பில்லு கட்டுறீங்க, கரண்ட் பில்லு கட்டுறீங்க, அதுல ஜிஎஸ்டி வரலையா? அதே மாதிரி தான் வந்து கிரிப்டோ கரன்சிக்கும் டாக்ஸ் 30% டாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து தெரியுது கிரிப்டோ கரன்சி வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இதுதான் வந்து உலகத்தை ஆள போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ அவங்களோட சொந்தமான ஒரு டிஜிட்டல் கரன்சி. டிஜிட்டல் கரன்சின்றது வேற, கிரிப்டோ கரன்சின்றது வேற. சோ அவங்க சொந்தமா ஒரு கிரிப்டோ ஒண்ணு, இந்தியாவுக்குன்னு ஒரு தனியா ஒரு கிரிப்டோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிரிப்டோ ட்ரேடிங் இஸ் லீகல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் வந்து இந்தியால லீகல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், ஸ்டாக் ட்ரேடிங் வந்து லீகலு. ஃபோரெக்ஸ் கரன்சி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றாங்கல்ல, ஃபோரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சு அது வந்து லீகல் கிடையாது. ஆனா கிரிப்டோ ட்ரேடிங் இஸ் லீகல் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து 30% டாக்ஸ்ல இருந்து 10% டாக்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாக்ஸ் நீங்க எப்ப கட்டுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கிரிப்டோ கரன்சில இருந்து வரக்கூடிய வருமானம் 7 லட்சத்துக்கு மேல இருந்தால் மட்டுமே நீங்க அதை டாக்ஸ் கட்டினா போதும். அப்ப எப்ப கட்டுவீங்க? நீங்க ஒரு கிரிப்டோ வாங்கி வச்சிருக்கீங்க, அது ஒரு லாபத்துல போகுது, அதை நீங்க செல் பண்றீங்க. அப்படி செல் பண்ணும்போது, அந்த செல் வாங்கும் போதும் செல் பண்ணும் போதும் நடுவுல இருக்கிற ஒரு லாபம் இருக்கு பாத்தீங்களா? அந்த லாபம் 7 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா நீங்க வந்து 10% டாக்ஸ் கட்டுவீங்க. சரி, இது வந்து ஓகே, அக்செப்டபிள். சோ இனிமேட்டு இந்த வந்து இந்தியால வந்து கிரிப்டோ கரன்சி இப்படி ஆக்கம், அப்படி ஆக்கம், கண்ணுக்கு தெரியல, இது தெரியல, இது வந்து பேனு, இது வந்து அப்படி, மோடி வந்து ஏன் அப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாருலாம் இனிமேட்டு கேட்கவே கூடாது. சரிங்களா? இந்த 2-3 போட்டோவை நீங்க எடுத்து காட்டுங்க. ஓகே. இன்னொரு ஒரு விஷயமும் சொல்றேன். நமக்கு வந்து என்னைக்குமே ஒரு பரபரப்பா ஒண்ணு வச்சுக்கணும். அப்படி ஒரு மியூசிக் வரும்போது, ஐயோ இவன் டிவில வந்து என்னடா சொல்ல போறான் அப்படின்ட்டு நம்ம ஒரு டென்ஷனாவே வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. வங்கிகள் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை அனுமதிக்க கூடாது என்ற 2018ஆம் ஆண்டு சட்டத்தை நீக்க ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளதால் அந்த வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் தொடர்பான நடவடிக்கைகளை அனுமதிக்க கூடாது என்ற சட்டத்தை அகற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் வங்கிகள் இனி தாராளமாக அதை அனுமதிக்கலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய கிரெடிட் கார்டு நிறுவனங்களில் ஒன்றான SBI கார்டு, HDFC வங்கி ஆகியன
கிரிப்டோ கரன்சிகளை அனுமதிக்க மாட்டோம் என தங்களது வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்திய நிலையில் ரிசர்வ் வங்கி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கிரிப்டோ கரன்சியை ஊக்குவித்தால் சட்டவிரோத பண பரிமாற்றம், தீவிரவாத நடவடிக்கைகள் உள்ளிட்டவை உருவாகும் என புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்திருந்த நிலையில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்வது 100% சட்டப்பூர்வமானது என இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, என்ன சொல்றாங்க? நம்மளோட ரிசர்வ் பேங்க் தான் வந்து எல்லா பேங்க்குக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, ஏன்னா சென்ட்ரலைஸ்ட்ல நம்ம கண்ட்ரில. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிப்டோ கரன்சில முதலீடு பண்றது வந்து லீகல். அதே மாதிரி நீங்க வந்து பேங்க் வந்து நீங்க HDFC, SBI எல்லாம் வந்து இந்த மாதிரி கிரிப்டோ ட்ரேடிங்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இன்னும் கூட வந்து சில HDFC பேங்க் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அக்கௌண்ட். என் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஒன்று ஆயிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ட்ரேட் பண்ணதுனால வந்த காசுக்கு வந்து என்ன கணக்குன்ட்டு RBIல வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகேன்னு சொல்றாங்க. SBI கிட்டே அவங்க வந்து சொல்றாங்க, நீ வந்து அலோவ் பண்ணணும்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் நம்ம இந்தியால வந்து இருக்கிறதுலேயே ஹையஸ்டான ஒரு கோர்ட் வந்து உச்ச நீதிமன்றம் அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கிரிப்டோ கரன்சி நீங்க பயன்படுத்தலாம், அதை வந்து யூஸ் பண்ணலாம். அது காசா பயன்படுத்த முடியாது, ஆனா ஒரு அசட்டா நீங்க பயன்படுத்தலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. கிரிப்டோ கரன்சியை காசா பயன்படுத்த முடியாது, ஆனா ஒரு அசட்டா பயன்படுத்தலாம். சார் அப்ப காசாக்க முடியாதா? காசாக்கலாம். நீங்க எக்ஸ்சேஞ்சில் போய் அதை காசா மாத்தலாம். ஆனா மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க கிரிப்டோ கரன்சி வச்சே காஃபி வாங்கலாம், கிரிப்டோ கரன்சி வச்சே நீங்க வந்து ஒரு பொருள் வாங்கலாம், பிஸா வாங்கலாம், கிரிப்டோ கரன்சி வச்சு கார் வாங்கலாம். அந்த எலன் மஸ்கோட அந்த பேட்டரி கார் வாங்கலாம், டெஸ்லா கார் வாங்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து காசுக்கு சமமா அங்க பயன்படுத்துறாங்க. நம்ம ஊர்ல இன்னும் காசுக்கு சமமா பயன்படுத்த நிலைமை இன்னும் வரல, ஆனா கூடிய சீக்கிரத்துல வந்துடும். சரி, மெட்டாஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 144 கண்ட்ரில இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு குடிசை தொழிலோ இல்லைன்னா வந்து ஒரு மூலையில எங்கேயோ ரெஜிஸ்டர் பண்ணி பண்ற கம்பெனி கிடையாது. உலகம் பூரா 144 கண்ட்ரில மெட்டாஃபோர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து முஸ்லிம் கண்ட்ரியும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அதனால நீங்க தைரியமா பேசலாம். திருட்டு வேலை பண்றவங்களே வந்து தைரியமா திருட்டு வேலை பண்ணி ஏமாத்துறாங்க அப்படின்னும் போது நம்ம உண்மையை தானே சொல்றோம். 144 கண்ட்ரில வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்குல்ல, தைரியமா நம்ம பேசலாமே, நம்ம ஏன் தயங்கணும்? ஓகே, ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம், ஏன் வந்து மெட்டாஃபோர்ஸ் வந்து செக்யூர், ஏன் மெட்டாஃபோர்ஸ் வந்து சேஃப், இதை நம்ம பார்க்க போறோம். மெட்டாஃபோர்ஸ் இஸ் செக்யூர். Its operation is fully protected by blockchain technology. Participants do not provide personal data and only use their cryptocurrency wallet address as login. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மெட்டாஃபோர்ஸ் முழுக்க பிளாக் செயின் டெக்னாலஜில, Web3 டெக்னாலஜில பிளாக் செயின்குள்ளதான் ஒர்க் ஆக போகுது. அதே மாதிரி நீங்க இதுல லாகின் பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடியோ, உங்க போன் நம்பரையோ, உங்களோட ஆதார் கார்டையோ, பேன் கார்டையோ எதுவும் உங்க பர்சனல் டேட்டா கொடுக்காம தான் நீங்க லாகின் பண்ண போறீங்க. அப்படி எப்படி சார் லாகின் பண்றேன்? நீங்க லாகின் பண்ணும்போது ஒரு கிரிப்டோ வேலட் நம்ம கிரியேட் பண்றோம்ல, அந்த கிரிப்டோ வேலட் கிரியேட் பண்ணும் போது நீங்க மேட்டிக் பாலிகன் நெட்வொர்க் செலக்ட் பண்றீங்களா, அப்படி செலக்ட் பண்ணும்போது ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகும். உங்க அட்ரஸ் வந்து மற்றவங்களோட அட்ரஸ் மாதிரிலாம் இருக்காது. நம்மளோட பேங்க் அக்கௌண்ட், இப்போ உங்க பேங்க் அக்கௌண்ட், நீங்க ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு மட்டும்தான், அது வேற யாருக்குமே இருக்காது. அதே மாதிரிதான் கிரிப்டோ கரன்சியோட வேலட் அட்ரஸும் எல்லாருக்குமே தனித்தன்மையா தான் இருக்கும். அந்த வேலட் அட்ரஸை வச்சுதான் நம்ம லாகின் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கு. அடுத்தது கனெக்டட் வயா Web3 டெக்னாலஜில தான் நம்ம கனெக்ட் பண்றோம். The entire Metaphors infrastructure is based on a secure smart contract to prevent external interference and the website simply displays the data. Okay, so blockchain ஒரு பக்கம், இந்த மொத்த மெட்டாஃபோர்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா எக்ஸிக்யூட் ஆகுது. அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டும் பிளாக் செயின்குள்ள இருக்கு. இது யாரு நினைச்சாலும் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை மாற்ற முடியாது, நிறுத்த முடியாது, டெலீட் பண்ண முடியாது. நம்மளுக்கு இருக்க வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, meta-force.space என்ற வெப்சைட், இந்த பிளாக் செயின்குள்ள இருக்கிற விஷயத்த ஜஸ்ட் ஒரு படம் மாதிரி நம்மளுக்கு காட்டுது, அவ்வளவுதான். அந்த வெப்சைட்ல எந்த வேலையும் நடக்கல. நீங்க ஒரு பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அது எங்க போகுது, டைரக்டா பிளாக் செயின்குள்ள போய் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை கூப்பிட்டு அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் குள்ள என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை அது செய்யுது. இந்த வெப்சைட்ன்றது சும்மா ஒரு விண்டோ மாதிரி வச்சுமே, சேனல் மாதிரி, அது திறந்தா நம்மளுக்கு உள்ள பிளாக் செயின்குள்ள இருக்குது தெரியுது, வேற ஒண்ணுமே கிடையாது. வெப்சைட்குள்ள எந்த ஒரு விஷயமும் ஸ்டோர் ஆகாது, வெப்சைட்ல எந்த ஒரு விஷயமும் நடக்காது, எல்லாமே பிளாக் செயின்ல தான் நடக்கும். ஓகே, வாட் டு ஐ நீட் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் மெட்டாஃபோர்ஸ்? சரி சார், நான் மெட்டாஃபோர்ஸை ஜாயின் பண்ணணும், நான் என்ன பண்ணணும்?
என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கணும், இல்லைன்னா லேப்டாப், இது எது இருந்தாலும் ஓகே தான், இல்ல ஐபேடு, இல்ல டேப், எது இருந்தாலும் ஓகே. ரெண்டாவது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி வேலட் இருக்கணும். இந்த வேலட் வந்து மெட்டாமாஸ்கோ டோக்கன் பாக்கெட்டோ நம்ம வச்சுக்கலாம். ஸோ மெட்டாமாஸ்க் டோக்கன் பாக்கெட் ரெண்டுமே நல்லா இருக்கு. டோக்கன் பாக்கெட் வந்து இன்னும் ஸ்பீடாகவும் இருக்கு, நல்லா ஆக்சசபிளாகவும் இருக்கு. ஸோ இந்த டோக்கன் பாக்கெட்டை வச்சுக்கணும். நம்மளோட நெட்வொர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிகான் நெட்வொர்க். ஸோ பாலிகான் நெட்வொர்க் அதில் செலக்ட் பண்ணிட்டு மேட்டிக் வந்து சின்ன ஃபீஸா போகும். டைல தான், டைன்றது வந்து ஸ்டேபிள் காயின். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட், சார் கிரிப்டோ கரன்சி தான் ஒரு நிலை இல்லாததாச்சே, திடீர்னு மேலே போகுது திடீர்னு கீழே இறங்குதே சார். ஆமா, ஏன்னா அதுதான் ட்ரேடிங். மேலே ஏறணும் கீழே இறங்கணும். இப்போ நீங்க உங்க இசிஜி எடுக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் போறீங்க, இசிஜி எடுக்கிறீங்க, மேலே போய் கீழே வந்தாதான் நீங்க உசுரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரே கோடு, ஒரு கோடு மட்டும் வந்துச்சுன்னா நம்ம வந்து நிம்மதியா இருக்கணும்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. அதுதான் வந்து நிறைய படத்துல காட்டுவாங்க. சின்ன வயசுல படத்துல காட்டும் போது ஒருத்தர் வந்து உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு டக்குன்னு அந்த மானிட்டரை காட்டுவாங்க. அந்த மானிட்டர்ல ஓடிட்டே இருக்கும், திடீர்னு கீ 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 அப்படின்ட்டு ஒரு கோடு மட்டும் போகும். அப்படி கோடு மட்டும் போயிடுச்சுன்னா ரைட்டு, கனவாப்பேட்டைக்கு ரெடி பண்ணுங்க, அதான் அர்த்தம். அதனால மார்க்கெட் அப்படின்றது மேல போகும் கீழே வரும். ஆனா நம்ம டைன்றது ஸ்டேபிள் காயின். ஸ்டேபிள் காயின்றதுனால அது என்னைக்குமே ஸ்டேபிளா தான் இருக்கும். 92 ருபீஸ்ல இருந்து 95 ருபீஸ் இதுக்குள்ளதான் பிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கும். என்னதான் பிட்காயின் மேல போனாலும், என்னதான் பிட்காயின் கீழே போனாலும், நம்மளோட 92 ரூபாயில இருந்து 95 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டை அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால நமக்கு வரக்கூடிய வருமானமும் இந்த டைல தான் வருதுன்றதுனால அதை பத்தி நம்ம கவலையே பட தேவையில்லை. ஓகே, சரி. பிளாக் செயின்னா என்ன சார்? பிளாக் செயின் நம்ம சொல்றோம். பிளாக் செயின்னா என்ன? அது தெரிஞ்சாதானே இந்த பிளாக் செயின் வந்து நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்னு சொல்ல முடியும். ஸோ பிளாக் செயின்ன்றது என்னன்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுங்க. ஒரு டிரான்சாக்ஷன்னா இப்போ நீங்க வந்து நம்மளோட டையை வந்து ஒருத்தருக்கு அனுப்புறோம், ஒருத்தர் ரிசீவ் பண்றாரு, இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் எப்படி நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி ஒரு டிரான்சாக்ஷனும் நம்ம ஸ்டேட்மெண்ட்ல காட்டுதோ, அந்த மாதிரி கிரிப்டோல நடக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல ஒரு பிளாக், இந்த பிளாக் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பிளாக்ல போய் இது ஸ்டோர் ஆகும். இந்த பிளாக்ல போய் இது ரைட் பண்ணிட்டே வரும். ஒரு பிளாக்ல மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கலாம். ஒரு பிளாக்லயே பல விதமான டிரான்சாக்ஷன் ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு அப்படியே லைனா இருந்துட்டே இருக்கும். இப்போ இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பிளாக்குக்குள்ள இருக்கிற விஷயத்த ஒரு பிளாக்ல மட்டும் இருக்காது, உலகத்துல இருக்கிற பல கம்ப்யூட்டர்ல அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை எல்லா கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் வந்து செக்யூர்டு, இது யாரும் ஆக்ட் பண்ண முடியாதுன்ற காரணத்தை நான் சொல்றேன். அந்த ஒரு பிளாக்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனே பல கம்ப்யூட்டர்ல இருக்கு. அந்த பல கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா, அந்த பல கம்ப்யூட்டர் அதை செக் பண்ணி வேலிடேட் பண்ணும். ஆமா, என்கிட்ட இருக்கிறதும் இதே இன்ஃபர்மேஷன் தான். எப்பா தம்பி, யூஎஸ்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ல உந்துல என்ன இருக்குது? இதே தாங்க ஐயா இருக்குது. அப்போ அது ஓகே. ஸ்ரீலங்கால இருக்கிற கம்ப்யூட்டர்ல என்ன இருக்குது? அதே தாங்க ஐயா இருக்குது. ஓகே, ரைட்டு, டிக்கு போடு. சரி, சிங்கப்பூர்ல இருக்கிறதுல என்ன ஆகுது? அதே தான் ஐயா இருக்குது. டிக்கு. இந்த மாதிரி இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்லயும் இந்த பிளாக்ல இருக்கிற அதே விஷயம் தான் எல்லாத்துலயும் இருக்குன்னும் போது தான் டிக் பண்ணி இது என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு பிளாக் செயின்ல போய் சேர்க்கும். சோ இந்த பிளாக்குக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை ஒருத்தர் மாத்தணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுப்போம். அவர் வந்து ஒருத்தர் மாத்தணும்னு நினைக்கிறாருன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்லயும் போய் ஒரே நேரத்துல அவர் மாத்தி, அதே மாதிரி இந்த சிஸ்டம் வந்து எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணி ஆமா அப்படின்ட்டு ஓகே பண்ணாதான் அந்த பிளாக்கே மாறும். இந்த ஒரு கம்ப்யூட்டர்ல மட்டும் மாத்திட்டு இந்த எல்லா கம்ப்யூட்டர்ல விட்டுட்டாங்கன்னா, இந்த எல்லா கம்ப்யூட்டர் என்ன செக் பண்ணும்? எப்பா, யூஎஸ்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு மாற்றம் பண்ணிருக்காங்க, உந்துல என்ன இருக்கு? சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா உந்துல என்ன இருக்கு? சென்னை உந்துல என்ன இருக்கு? சார் எதுல எல்லாமே இதுதான் சார் இருக்கு. அப்ப யூஎஸ்ல இருக்குதான் தப்பு சார். அப்ப தூக்கி போடு. இதுல இருக்கிறது எல்லாமே தூக்கி யூஎஸ் சர்வர்ல தூக்கி போட்டுரும். அப்ப வந்து ஒருத்தர் மாத்தணும்னு ஒரு இடத்துல நினைச்சா கூட அது மறுபடியும் ரிவர்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பிளாக்ல வைக்கிறாங்க. ஸோ இதுதான் பிளாக் செயின். ஒரு பிளாக்கும் அந்த செயின் மூலியமா கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த வார்த்தைலாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ரெண்டாவது, ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம பேசும்போது நீங்க தெளிவா சொல்ல முடியும். அதுக்குன்னு நீங்க எடுத்தோம்னா சார் பிளாக் செயின்னா என்ன தெரியுமா அப்படிலாம் நீங்க ஆரம்பிக்க தேவையில்ல. அவங்க ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா அப்போ மட்டும் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். Smart contract is a computer protocol that allows for a programmatical automating and managing financial transaction without the need to trust any third party. So smart contract என்றது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். அந்த ப்ரோக்ராமிங் வந்து இது நடந்தா இது நடக்கணும், ஒருத்தர் ஆக்டிவேஷன் பண்ணா இது நடக்கணும், ஒருத்தர் வந்து அடுத்த லெவல் மூவ் பண்ணாருன்னா ஸ்பில் ஓவர் நடக்கணும். இதெல்லாம் ஒரு விஷயத்த
ப்ரோக்ராம் மூலியமா எழுதி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் அப்ரூவ் பண்ண தேவையில்ல, செக் பண்ண தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். With a smart contract, a secured and reliable environment of conducting financial operation can be created, which operates automatically and without a human. Okay. So, இந்த ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் மூலியமா மனிதனோட இன்டர்வென்ஷன் எதுவுமே தேவையில்ல. நான் போய் கிளிக் பண்ணணும் சார், நான் போய் அப்ரூவ் பண்ணணும் சார், அந்த மாதிரி எந்த ஒரு கதையும் கிடையாது. எல்லாமே ப்ரோக்ராம்ல இருக்கு. நீங்க உள்ளுக்குள்ள போய் அந்த டாக்டைல ஓபன் பண்ணி டச் பண்ணி ஆக்டிவேட் பண்றதுல இருந்தோ ரெஜிஸ்டர் பண்றதுல இருந்தோ உங்களுக்கு வரக்கூடிய பே அவுட்டோ எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ். எல்லாமே ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு தான் நமக்கு வந்து ஃபீஸ் எடுக்கும் மேட்டிக்கு. சும்மா ஒரு வேலை நடக்குமா? பாலிகான் பிளாக் செயினை போய் கூப்பிட்டு அந்த பிளாக் செயின்குள்ள இருக்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அதுக்கு தான் ஒரு சின்ன கேஸ் ஃபீஸ் எடுக்குது அந்த மேட்டிக். ஓகே, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது ஒரு 2 பேருக்கு நடுக்குள்ள கூட ஒரு ஒப்பந்தம் வச்சுப்போம். 2 users கிரியேட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். 2 பேர் நடக்கிறது மெட்டாஃபோர்ஸ்க்கும் நமக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டை வந்து என்ன பண்றாங்க, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன நடக்கணும்ன்ற ஒரு விஷயத்த ப்ரோக்ராமா எழுதுறாங்க. அந்த ப்ரோக்ராமை எழுதிட்டு அந்த ப்ரோக்ராமை கொண்டு போய் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராமை கொண்டு போய் பிளாக் செயின்குள்ள வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், பிளாக் செயின்குள்ள ஒரு விஷயம் இருந்தா அந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு ஜாம்பவானாலையும் அதை ஆக்ட் பண்ண முடியாது. 2வது விஷயம், லேடோவே நினைச்சாலும் அந்த பிளாக் செயின்குள்ள இருக்க ஸ்மார்ட் கான்ட்ராக்டை மாத்தி எழுத முடியாது, அதை ஸ்டாப் பண்ண முடியாது, அதை டெலீட் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் நபரோட ஐடியா எடுத்து அது பிளாக் பண்ணணும்னு நினைச்சா அதெல்லாம் அவர் பண்ணவே முடியாது. 4வது, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட்ஸ் இட்செல்ஃப் when events are triggered. ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அது சும்மாவே இருக்கும். எப்போ ஒரு விஷயம் நடக்குதோ அப்போ அது ஈவெண்ட் ட்ரிகர் ஆகி அதுக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க டாக்டைல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கால் ஆகும். காலா எக்ஸிக்யூட் ஆகும்போது இவரோட அப்ளைன் யாரு? ஓ, இவர் தான் அப்ளைனா? அப்போ இவரோட வேலட் அட்ரஸ் என்ன? இதுதான் ஒரு வேலட் அட்ரஸ். அப்போ இவர் அப்ளைன் கீழே இவரை கொண்டு போய் போடணும் அப்படின்னு அது போய் போடும் ஃபர்ஸ்ட். 2வது, நீங்க வந்து என்ன பண்றீங்க, லெவல் ஆக்டிவேட் பண்றீங்க. லெவல் 1, 2, 3 ஆக்டிவேட் பண்ணும்போது லெவல் 1 ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த இன்னொரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கூப்பிடும். அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன பண்ணும், லெவல் 1 ஆக்டிவேட் பண்றாரு, வேலட்ல கனெக்ட் ஆயிருக்கா, 5 டை எடுக்க போறேன்னு சொல்லும். எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஓகே பண்றோம். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஒரு சின்ன கேஸ் ஃபீஸ் எடுக்க போறேன்னு சொல்லும். அதுவும் எடுத்துக்கொன்றோம். இப்போ என்ன பண்ணும், உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல 5 டை எடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் அதை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இவரோட அப்ளைன் யாரு, இவரோட அப்ளைன்ல இவர் ஏல உட்காந்துருக்காரா, பில உட்காந்துருக்காரா, இல்ல சில உட்காந்துருக்காரா, சில உட்காந்துருக்காரு. அப்ப சில உட்காந்துருக்கோட அப்ளைனோட வேலட் அட்ரஸ் என்ன, இதுதான் ஒரு வேலட் அட்ரஸ். அப்போ இந்த வேலட் அட்ரஸ்க்கு இந்த 5 டை போகணும் அப்படின்ட்டு எல்லாம் ப்ரோக்ராம்ல எழுதியிருக்கு. சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம ப்ரோக்ராம் எழுதி உள்ளுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ரீஆக்டிவேஷன், இப்போ வந்து நம்ம ரீஆக்டிவேஷன் நடக்குது. ரீஆக்டிவேஷன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து 6வது சர்க்கிள் கம்ப்ளீட் ஆன உடனே அப்ளைனுக்கு காசு போது நம்மளோட பிளேஸ்மெண்ட் ஒரு இடத்துல போய் நடக்குது. பார்த்தீங்கன்னா இந்த விஷயமும் எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான். ஸ்பில் ஓவர், இப்போ வந்து ஸ்பில் ஓவர் நடக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து அப்ளைன் கிட்ட இருந்து கிராஸ் லைன் கிட்ட இருந்து டவுன் லைன் கிட்ட இருந்து வரது நம்ம வேலை செய்யறது. ஸ்பில் ஓவர்ன்றது அப்ளைன் கிட்ட இருந்து வரதும் கிராஸ் லைன் கிட்ட இருந்து வரதும். இந்த ஸ்பில் ஓவர் அந்த ப்ரோக்ராம்க்கு ஏத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இது நடக்கும். ஆட்டோ அப்கிரேட், இப்ப நீங்க ஒருத்தவங்க 6வது லெவல்ல இருக்கீங்க, உங்க கீழே வந்து 2 டைரக்ட்ல 6 வரும்போது அந்த காசை புடிச்சு வச்சு உங்களை ஆட்டோமேட்டிக்கா 7வது லெவலுக்கு கொண்டு போகுது. பாத்தீங்களா, இது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இது எல்லாமே வந்து எப்ப கூப்பிடும், 6வதுல நீங்க இருக்கிறீங்க, உங்க கீழே 2வது 6 வந்து விழுது, பில வந்து ஒரு 6 விழும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க முடிச்சுட்டு இருக்க தேவையில்ல. உங்க போன் ஆன்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்க யாராச்சும் கம்ப்யூட்டரை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்றதுக்குள்ள நடக்கும். அங்க ஒருத்தர் 6வது போடுவாரு, இங்க ஒருத்தர் போன் ஓபன் பண்ணி பார்த்தா அது 7வது லெவல்ல இருக்கும். ஸோ இதெல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலட்ல வந்து உட்காரும். கரெக்டான வேலட்ல இருந்து உட்காரும். இது வரைக்கும் வந்து சார் என்கிட்ட ஒரு என்ட்ரி போட்டாங்க சார், எனக்கு காசு வரல சார், இது வரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது. அப்படி வரல சார் அப்படின்னு சொன்னவங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அது உங்க கீழே வந்து பிளேஸ்மெண்டா நடந்திருக்கலாம், ஏ பில உட்காந்துருக்கலாம், அதனால உங்களுக்கு வராம இருக்கும். ஸோ இன்கம் அப்படின்றது அடுத்த செகண்டே நீங்க பண்ற வேலைக்கு வந்துடும். ஓகே, சரிங்க, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க, பிளான் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. கடைசியில அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, சார் இது எம்எல்எம்மா, இது பிரமிடா, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தானே சார் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கிற மக்களுக்கு வந்து நம்ம என்ன பதில் சொல்லணும், இல்லைன்னா நம்மளே வந்து இது எம்எல்எம்மா பிரமிடா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கே இது ஒரு பதில். என்ன பதில் பாத்தீங்கன்னா, பிரமிட்னா இப்படி இருக்கும், எப்படி இருக்கும், முக்கோணம் மாதிரி இருக்கும். மேல ஒருத்தர் இருப்பாரு டாப்ல, கீழே நிறைய மக்கள் இருப்பாங்க. கீழே இருக்கிற மக்கள் என்னைக்குமே மேல இருக்க மக்கள் கிட்ட போக முடியாது.
கீழே இருக்கிறவங்க என்னைக்குமே கீழே தான் இருப்பாங்க, மேல இருக்கவங்க என்னைக்குமே மேலதான் இருப்பாங்க. இதுதான் பிரமிடு. இந்த பிரமிட் அப்படின்ற ஒரு விஷயத்த, MLM என்ற ஒரு விஷயத்த ஒரு கம்பெனி தான் ஹேண்டில் பண்ணும். இப்ப கீழே இருந்து வர காசோ மேல இருந்து வர காசோ எந்த காசா இருந்தாலும் கம்பெனி வந்து 80% எடுத்துக்கிட்டு 20% தான் மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கும். ரெஃபரல் இன்கம், லெவல் இன்கம், அதுக்கப்புறம் வந்து பேர் மேட்சிங் இன்கம் அப்படின்ட்டு அந்த 20ல இருந்து 30% தான் பிரிச்சு கொடுப்பாங்க. இதுதான் பிரமிட். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எந்த ஒரு காலத்திலயும் கீழே இருக்கவங்க வந்து மேல இருக்கிறவங்கள ஓவர்டேக்கே பண்ண முடியாது. சரி, இதுல மட்டும் தான் பிரமிடா சார் அப்படின்ட்டு பாக்குறவங்க, வேலைக்கு போறவங்க நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நம்ம ஒரு கம்பெனில வேலை செய்யறோம். அந்த கம்பெனியும் பிரமிடு தான். அந்த கம்பெனியோட ஓனர் இருக்காரு, CEO இருக்கிறாரு, அது கீழே பிரசிடென்ட் இருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, அது கீழே மிடில் மேனேஜ்மெண்ட் இருக்கிறாங்க, அது கீழே டீம் லீடர்ஸ் இருக்கிறாங்க, சூப்பர்வைசர் இருக்கிறாங்க, அது கீழே தான் ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. என்னைக்குமே இந்த ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ் CEO ஆக முடியாது கம்பெனிக்கு. அதே மாதிரி இந்த டீம் லீடர் இருக்கவங்க என்னைக்குமே பிரசிடென்ட் ஆக முடியாது கம்பெனிக்கு. இன்னொரு விஷயம் சில பேர் கேட்பாங்க, சார் இதுல ஒண்ணுமே இல்லையே, கீழே இருக்கவங்க காசு எடுத்து மேல கொடுக்குறாங்க. சரி, இங்க வாங்க. இப்ப டீம் லீடருக்கு எப்படிங்க சம்பளம் வருது? டீம் லீடருக்கு எப்படி சம்பளம் வருதுன்னா, அந்த டீம் லீடர் அவர் கீழே இருக்கிற ஒரு 30-40 பேரு எம்ப்ளாயை வச்சு வேலை வாங்குறாரு பாத்தீங்களா? அவங்க செய்யற வேலையே இந்த கம்பெனி ஒரு கம்பெனிக்கு விக்குது. அந்த கம்பெனிக்காரர் கொடுத்த காசுல தான் அந்த எம்ப்ளாயிக்கு சம்பளம் வருது. அந்த சம்பளம் அது மூலியமா வந்த லாபத்தை தான் இந்த டீம் லீடருக்கு போகுது. அந்த டீம் லீடர் உழைக்கிறதுனால தான் இந்த மிடில் மேனேஜ்மெண்ட் சம்பாதிக்குது. அது மூலியமா தான் அவங்களுக்கு போகுது. இந்த மிடில் மேனேஜ்மெண்ட் கீழே இருக்கிற டீம், ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன், இதனாலதான் கம்பெனிக்கு லாபம் வருது. அதுதான் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு போகுது. சோ இதுலயும் அப்படிதான். இப்ப கீழே வந்து இந்த ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயே இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. கீழே இருக்கிற அந்த ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸே இல்ல. கம்பெனியை கிரியேட் பண்ணியாச்சு. CEO மட்டும் தான் இருக்கிறாரு, பிரசிடென்ட் மட்டும் தான் இருக்கிறாரு, வைஸ் பிரசிடென்ட் மட்டும் தான் இருக்கிறாரு. அந்த கம்பெனிக்கு லாபம் வந்துருமா? கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாதா? முடியாது. இந்த மாதிரி இருந்தாதான் வேலை நடக்கும். அதனாலதான் கம்பெனி ரெக்ரூட் பண்றாங்க. சம்பளம் கொடுத்து ஆள் எடுக்கிறதுக்கு என்ன? உங்க டைம காசு கொடுத்து அவங்க பை பண்றாங்க. உங்க டைமை பை பண்றதுனால உங்களை வேலை செய்ய வச்சு 8 மணி நேரமா, 9 மணி நேரமா, 10 மணி நேரமா அப்படின்னு வேலை செய்ய வச்சு உங்களால கம்பெனிக்கு வர லாபத்துல தான் உங்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை தான் மத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. இனிமேட்டு இருந்து தயவு செய்து யாரும் கீழே இருக்கிற காசு எடுத்து மேல கொடுக்குறாங்களா சொல்லாதீங்க. ஏன் சொல்லாதீங்கன்னா, நம்ம கண்ட்ரி என்ன தெரியுமா பண்ணுது? இந்தியா என்ன தெரியுமா பண்ணுது? இதான் பண்ணுது. என்ன பண்ணுது? இந்தியாவுக்கு வரக்கூடிய இது பட்ஜெட் வந்து 2020ல போட்டது. இப்போ வரக்கூடிய பட்ஜெட்லயும் இப்படிதான். இப்ப இந்தியாவுக்கு வரக்கூடிய வருமானம், இந்தியாவுக்கு ஒரு ரூபாய் வருதுன்னா அந்த 1 ரூபாய் எந்த வழியில எல்லாம் வருது? நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ல இருந்து வருது, எக்ஸைஸ் டியூட்டில இருந்து வருது, நான் டாக்ஸ் ரெவன்யூல இருந்து 10 பைசா வருது, இன்கம் டாக்ஸ். நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி கிட்ட வேலை செய்யறோம். நம்ம விரும்பினாலும் நம்மளோட டாக்ஸ் எடுத்துக்கிட்டு தான் நமக்கு சம்பளமே வரும். ஸோ 17 பைசா வந்து டாக்ஸ் மூலியமா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு போகுது. கார்பரேஷன் டாக்ஸ் நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து கட்டின வீடு, அந்த வீட்டுக்கு நம்ம வந்து நில வரி, தண்ணி வரி, இந்த வரி, சொத்து வரி, அந்த வரி, இந்த வரி எல்லாம் கட்டி 18 பைசா இந்தியாவுக்கு போகுது. ஜிஎஸ்டி, இன்னைக்கு ஒரு இட்லி சட்னி வாங்கினா கூட அதுக்கு ஜிஎஸ்டிங்க. அதுக்கும் வந்து 18 பைசா இந்தியாவுக்கு போகுது. பாரோயிங் 20 பைசா அது போகுது. கஸ்டம்ஸ் டியூட்டி, இப்ப நம்ம வந்து ட்ரேடிங் இது பண்றோம்ல, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணும் போது கஸ்டம்ஸ் டியூட்டி அதுல வந்து 4 பைசா. இப்ப இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? கீழே இருக்கிறவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி மேல இருக்கிறவங்களுக்கு கொடுக்குது. மேல இருக்கிறவங்க என்ன பண்றான்? அந்த கம்பெனி நடத்துறானோ இல்லையோ திவால் ஆயிட்டு என்ன பண்றான்? என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றான். உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஐயோ பாவம், இவர் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணாரு, இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட லோனையே வந்து வே ஆஃப் பண்றாங்க. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது. சரிங்களா? சோ எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய விஷயம் இதுதான். ஆனா உங்களை மட்டும் நீங்க நெட்வொர்க் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னா மட்டும் நம்ம பயந்துக்கிறோம். இப்போ இன்னைக்கு கூட பாருங்க, காலையில இப்ப வந்து கேட்டேன் நானு. அந்த காலம் அதுன்னு சொல்லும் போதே வசந்தன்கோன்னு சொல்றீங்க. இப்ப யாரோ ஒருத்தர் கம்பெனிக்கு நீங்க விளம்பரம் பண்றீங்க, நீங்க அந்த நெட்வொர்க் பில்ட் பண்றீங்க. சோ நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தினைக்கும் நெட்வொர்க் பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம். நம்ம வீடே ஒரு நெட்வொர்க் தான். உங்க வீட்டுல அப்பா அம்மா இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்க, சித்தி சித்தப்பா இருக்காங்க. இது ஒரு நெட்வொர்க் தானே? அது ஒரு பெரிய நெட்வொர்க் தானே? ஆனா நம்ம நெட்வொர்க் மூலியமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் நம்ம என்னமோ தப்பான செயல் பண்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாருமே சம்பாதிச்சுதான் இருக்காங்க. நம்மளும் சம்பாதிக்கலாம். அது பயன்படுத்துறதுக்கு தான் அந்த நெட்வொர்க். ஓகே. இப்போ வந்து சில பேரோட கேள்வி என்னன்னா, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் வெப்சைட் ஆர் ஆப் கிராஷ்? இப்ப மெட்டாஃபோர்ஸோட வெப்சைட் கிராஷ் ஆயிடுச்சு சார், இல்லைன்னா வந்து அந்த ஆப்பே கொலாப்ஸ் ஆயிடுச்சு சார், அப்போ நான் யாரை போய் கேட்பேன்? எனக்கு என்ன இருக்கும்?
நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்ட்டுலாம் சில பேர் கேள்வி. அவங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ வேலட். இந்த கிரிப்டோ வேலட்ன்றது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வேலட். இந்த வேலட்டை நீங்க எதுல கிரியேட் பண்ணுவீங்க? உங்களோட மொபைல் போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ கிரியேட் பண்ண போறீங்க. கிரியேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்க போறீங்க. அதே மாதிரி அந்த 12 ஃப்ரேஸ் அந்த ரெக்கவரி ஃப்ரேஸ் அதையும் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க. உங்களை தவிர ஏன் அந்த டோக்கன் பாக்கெட்டை கிரியேட் பண்ணவனும் கூட மெட்டாமாஸ்க் கிரியேட் பண்ணவங்களால கூட உங்களோட டோக்கனை உங்களோட வேலட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த 12 வார்த்தை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கிரிப்டோ வேலட் அப்படின்றது பிளாக் செயினுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற விஷயங்களும் பிளாக் செயினுக்குள்ள தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே பிளாக் செயினுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. பிளாக் செயினுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கிற ஒரு விஷயம் யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் மாத்த முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம், உங்களோட இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்தா யாராச்சும் ஆக்ட் பண்ணிடலாம். ஓகே இவர் இதுதான் பாஸ்வேர்டு வச்சிருப்பாங்க ஆக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்க இந்த கிரிப்டோ வேலட் கிரியேட் பண்ணும்போது நம்ம இமெயிலோ மொபைல் நம்பரோ எதுவுமே கொடுக்க போறது இல்ல. அந்த 12 வார்த்தை தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். அதனால தான் நம்ம மறுபடியும் சொல்றோம் அந்த 12 வார்த்தையை பத்திரமா வச்சுக்கோங்க. சரி, இதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் எப்படி நடக்குதுன்னா அந்த பிளாக் செயின்குள்ள இருக்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா தான் நடக்குது. நல்லா புரியுங்க. இது வரைக்கும் நான் வெப்சைட்டுக்கே வரல. புரியுதுங்களா? எல்லாமே வெளியில ஒரு விஷயத்துல நடக்குது. நம்மளோட மெட்டாஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இந்த விஷயத்த சும்மா நம்மளுக்கு படம் எடுத்து காட்டுது. அவ்வளவுதான். மத்தபடி உங்களோடதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்க போது? உங்களோட பிளாக் செயின்ல ஸ்டோர் ஆயிருக்க போது. உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எங்க இருக்க போது? அடுத்த செகண்டே 100% டிஸ்ட்ரிபியூட் ஆகி உங்களோட கிரிப்டோ வேலட்டுக்குள்ள தான் இருக்க போகுது. மெட்டாஃபோர்ஸ்குள்ள இருக்க போறது இல்ல. உங்களோட கிரிப்டோ வேலட்டுக்குள்ள உங்க டோக்கன் பாக்கெட்டுக்குள்ள தான் அந்த காசு இருக்க போகுது. அந்த காசு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அது உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஓகே. இப்ப சரி, இப்ப இன்னொரு கேள்வி. சார் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு சார். நான் எப்படி சார் மெட்டாஃபோர்ஸ் கிட்ட கேட்கறது? இல்ல நான் யார்கிட்ட கேட்கறது? அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் உங்க அப்ளைன் கிட்ட ஃபர்ஸ்ட் கேளுங்க. ரெண்டாவது மெட்டாஃபோர்ஸ் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? மெட்டாஃபோர்ஸ்க்கு வந்து சேட் பண்ணலாம். மெட்டாஃபோர்ஸ் -en அப்படின்னு சேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். இப்ப நம்ம மெட்டாஃபோர்ஸ்குள்ளேயே பாத்தீங்கன்னா சப்போர்ட் கான்டாக்ட் சப்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து ஒரு மெசேஜ் வரும். என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கும். அப்ப நீங்க சொல்லலாம். அதே மாதிரி இமெயில் பண்ணலாம். tech@meta-force.space இமெயில் பண்ணலாம். இவங்களுக்கு டெலகிராமும் இருக்கு. டெலகிராம் குரூப் இருக்கு. இதுதான் அந்த டெலகிராம் குரூப். அங்கேயும் உங்க டவுட்டை கேட்கலாம். ஸோ மெட்டாஃபோர்ஸ் வந்து நீங்க எப்போ வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இவங்க கான்டாக்ட் பண்ண முடியலையே சார், துபாயில இருக்கிறாங்களே சார், டிக்கெட் போட்டு போகணுமா சார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கு, இத்தனை வழிகள் இருக்கு அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு. ஓகே, வாட் ஐ வில் கெட். இது வந்து இன்னொரு ஒரு கேள்விங்க. எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அந்த 30,500 ரூபாய் நம்ம கேட்கறோம்ல, அப்ப அவங்க வந்து சரிங்க 30,500 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு என்ன கிடைக்குது? நம்ம மக்களுக்கு என்ன பழக்கம்னு பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்தா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று வரணும். இல்லைங்க இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்ல இங்க இருக்குதுன்னும் போது அவங்க நம்ப மாட்டாங்கன்னா அந்த பக்கம் ஒன்றும் வரல. ஸோ டிஜிட்டல் ஃபார்மேட்ல ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னும் போது நீங்க இந்த பாயிண்ட்ஸ் அழகா உங்களுக்கு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும், அவங்க 30,000 ரூபாய் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லும்போது வாழ்த்துக்கள், உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் வாய்ப்பு உங்களுக்கு எடுத்திருக்கீங்க. ஒரு பிசினஸ் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது, நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ 315 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 விர்ச்சுவல் லேண்ட் உங்களுக்கு கிடைக்குது. 155 போட்டீங்கன்னா 5 விர்ச்சுவல் லேண்ட் கிடைக்குது. 2555 போட்டீங்கன்னா உங்களுக்கு 9 விர்ச்சுவல் லேண்ட் கிடைக்குது. இந்த விர்ச்சுவல் லேண்ட்ல யாரெல்லாம் வந்து உக்காடுறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இன்கமா மாறப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவது, நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டா டிஆர் டோக்கன் உங்களுக்கு கிடைக்குது. அந்த டிஆர் டோக்கன் வச்சு என்ன சார் பண்ணணும்? அந்த டிஆர் டோக்கன் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு லாயல்டி இன்கம் வரத்துக்கு இந்த டிஆர் டோக்கன் ரொம்ப உதவியா இருக்கும். அது இப்பயே உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. நீங்க போட்ட காசுக்கு அப்படியே உங்களுக்கு டிஆர் டோக்கனா வந்துடுது. இந்த டிஆர் டோக்கன் இந்த அளவுக்கு வரும்போது உங்களுக்கு தலைமுறை வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பாயிண்ட்ல நீங்க சொல்லணும். இது கேட்கும் போது நீங்க சொல்லலாம். அஞ்சாவது முக்கியமான விஷயம், மெட்டாவர்ஸ்க்குள்ள நீங்க ஒன் ஆஃப் தி பிசினஸ் ஓனரா உள்ளுக்குள்ள போறீங்க. இதுதான் பெரிய வாய்ப்பு. ஏன்? மெட்டாஃபோர்ஸ் வந்து மெட்டாவர்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர். சர்வீஸ் ப்ரொவைடர்னா ஃபர்ஸ்ட் அந்த சர்வீஸை யாரு எடுத்துக்க போறாங்க? நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறோம். சோ நம்ம இதுல கட்டி ஜாயின் பண்ணும்போது மெட்டாவர்ஸ்க்குள்ள போகிறதுக்கும் மெட்டாவர்ஸ்ல ஒன் ஆஃப் தி பிசினஸ் ஓனரா நம்ம மாற போறோம். முக்கியமான விஷயம்,
நீங்க மெட்டாஃபோர்ஸ்ல ஃபேமிலியில ஒன்னா சேர போறீங்க. ஜி பவர் இன்டர்நேஷனல் நீங்க அப்பதான் ஜாயின் பண்ண முடியும். ரெஜிஸ்டர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து தினைக்கும் சில விஷயங்கள் கிடைக்க போகுது. 2 ஜூம் மீட்டிங் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கூட நம்மளுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அடுத்த 16 ப்ராஜெக்ட்ஸ்லயும் உங்களுக்கு வந்து பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு தடவை தான் உள்ளுக்குள்ள வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க. வரக்கூடிய மொத்தம் 20 ப்ராஜெக்ட், அதுல 4 ப்ராஜெக்ட் வந்துருச்சு, 16 ப்ராஜெக்ட் வரப்போது. அது எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது. சார் நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணுமா? தேவையில்ல. நீங்க ஒரு தடவை பில்ட் பண்ண கம்யூனிட்டியை வச்சே நீங்க அடுத்த 16 ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க வருமானம் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஒரு பிசினஸ்ல ஒரு கைண்ட் ஆஃப் செக்டர்ல நீங்க சேரணும்னா தனித்தனியா போய் ரெஜிஸ்டர் பண்ணி தனித்தனியா காசு கட்டணும். உங்களுக்கு ஒரே இடத்துல ஒரு 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 என்ன சொல்றது மல்டிப்ளெக்ஸ், ஒரு சூப்பர் காம்ப்ளெக்ஸ், ஒரு மால் மாதிரி மெட்டாஃபோர்ஸ். அந்த மால்குள்ள உங்களுக்கு தேவைன்ற விஷயம் எல்லாமே இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாமே ஒரே மால்குள்ள நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, மெட்டாவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃபியூச்சர் இதுதான் வந்து அடுத்த 30-40 வருஷம் ஓட போகுதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஜாம்பவான்களாம் இதுல வந்து கோடி கணக்குல போட்டு இந்த மெட்டாவர்ஸ்ன்ற உலகத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. விர்ச்சுவல் வேர்ல்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அங்க பண்றாங்க? நான் ஒரு டாப் 3 மட்டும் சொல்றேன். மைக்ரோசாஃப்ட் கிட்டத்தட்ட $7,000 கோடி இதுக்குள்ள போட்டு $7,000 கோடி இதுல போட்டு இன்வெஸ்ட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் அவனுக்கு உண்டான ஒரு விர்ச்சுவல் லேண்டை கிரியேட் பண்றான். அடுத்தது பாத்தீங்கன்னா மெட்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலகிராம், இவங்க தான் மெட்டா. இந்த மெட்டா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ $1,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி பண்றாங்க. சரிங்களா? நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. இவங்க இவ்வளவு போட்டு பண்றாங்கன்னா உங்களை இதுக்குள்ள சும்மா விட்டுருவாங்களா? இதுக்குள்ள நீங்க சும்மாவே போய் எல்லாம் பண்ணிக்கலாம்னு விடுவாங்களா? இப்ப ஃபேஸ்புக் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டாகிராம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்கன்னா இதுல பிசினஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. பிசினஸ் பண்றாங்க. இது வெறும் பொழுதுபோக்கா யூஸ் பண்றாங்க. நாளைக்கு மெட்டாவர்ஸ் வந்துட்ட பிறகு நீங்க இதுக்குள்ள இருக்கிற எல்லா கம்யூனிட்டி மெம்பர்ஸும் அந்த மெட்டாவர்ஸ்குள்ள போறீங்க. அங்க கொள்ள காசு ஒரு பொருள் நீங்க தொட்டாலும் நீங்க அதுக்கு காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வச்சிருவாங்க. நீங்க அதுல பிசினஸ் ஓனர் ஆக முடியுமா? அவன் ஏன் உங்களை ஆக்க போறான்? நீங்க என்ன பார்ட்னர் அவங்களுக்கு கிடையாது. அவங்க செலவு பண்ணி போட்டிருக்கான். அவங்க பணம் எடுக்கிறத அவங்க பார்ப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கூகுள் நிறுவனம் கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா 3,900 கோடி கிட்ட இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. சரிங்க, இவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்மள பார்ட்னரா எடுத்துப்பாங்களா? உங்களை ஏன் எடுக்கணும்? நீங்க வெறும் யூசர் தான் அப்படின்ட்டுருவாங்க. ஆனா மெட்டாஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு விர்ச்சுவல் உலகத்தை கிரியேட் பண்றாங்க. அந்த உலகத்துல நம்ம ஆல்ரெடி பிசினஸ் ஓனரா இருக்கிறோம். எப்படி? நம்ம வந்து இந்த 6 ஸ்லாட் 9 ஸ்லாட் முடிக்கிறதுனால நம்ம அந்த மெட்டாவர்ஸ்க்கு நமக்கு ஃபர்ஸ்ட் இடத்தை வந்து நம்ம லேடோ நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது மூலியமா நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அதுல வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறாரு. அதான் முக்கியமான விஷயம். சரி, இந்த மெட்டாவர்ஸ் எங்கெல்லாம் வரப்போகுது? இந்த மெட்டாவர்ஸோட மார்க்கெட் ஸ்பேஸ் என்ன? இந்த மெட்டாவர்ஸோட பொட்டன்ஷியல் என்ன? இங்க பாருங்க. மெட்டாவர்ஸோட பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க இந்த மெட்டாவர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இது எனக்கு எதுவுமே தெரியல சார் அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. ஃபேஸ்புக் இருக்குது, கூகுள் இருக்குது, ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது, கூகுள் பிளே ஸ்டோர் இருக்குது. இங்க பாருங்க, ஆப்பிள் இருக்குது, எக்ஸ்பாக்ஸ் இருக்குது, ஏவாஸ் இருக்குது, அசூர் இருக்குது, ஏஎம்டி, இன்டெல், எல்லாமே அடோபு, எல்லாமே இவங்க எல்லாருமே வந்து இப்போ மெட்டாவர்ஸை பயன்படுத்த போறாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஷாப்பிஃபை இருக்குது, ஓப்பன் ஏஐ இருக்குது, கூகுள் ஏஐ இருக்குது. இவங்க எல்லாமே இதை பயன்படுத்த போறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது பெரிய மார்க்கெட். ஸோ இது நல்லாவே நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் சொல்லிட்டு நான் டக்குன்னு நான் இதை முடிச்சிடுறேன். என்ன ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா மற்ற ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கும் ROI ஸ்கீம் கம்பெனிக்கும் மெட்டாஃபோர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி ஓனர், ப்ராடக்ட் பேஸ்ட்ல கம்பெனி ஓனர் இருப்பாங்க. ROIல வந்து யாரு ஓனர்னே தெரியாது. மெட்டாஃபோர்ஸ்க்கு ஃபவுண்டர் இருக்கிறாரு. பிசிக்கல் ஆஃபீஸ் ப்ராடக்ட் பேஸ்டு கண்டிப்பா இருக்கும். ROIக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா வந்து மெட்டாஃபோர்ஸ்க்கு இப்ப எங்க இருக்குன்னு தெரிஞ்சு துபாயில இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிசினஸ் கண்ட்ரோல் மற்றது எல்லாமே சென்ட்ரலைஸ்டு, நம்மது மட்டும் டீசென்ட்ரலைஸ்டு. சேஃப் அண்ட் செக்யூர்டு, ப்ராடக்ட் பேஸ்டு ஓரளவுக்கு சேஃபா இருக்கலாம். ROI எல்லாம் சேஃப்லாம் கிடையாது, சேஃப்னு சொல்லிக்க முடியாது. ஆனா மெட்டாஃபோர்ஸ் வந்து சேஃப். டெக்னாலஜி மற்றவங்க எல்லாம் Web 2 டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க, நம்ம மட்டும் தான் Web3 பிளாக் செயின் டெக்னாலஜி நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் பிளானு மற்ற கம்பெனி யாரு நினைச்சாலும் ஸ்டாப் பண்ணலாம், மாத்தலாம், நிறுத்தலாம், பிளாக் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால லேடோவே நினைச்சா கூட அதை வந்து மாத்த முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது.
சஸ்டைனபிலிட்டி நம்மளது வந்து லாங் டேர்ம் 2051 வரைக்கும் ரோட் மேப் இருக்கு. ஸோ இது வந்து லாங் டேர்ம் பிசினஸ். இது வரைக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க, சார் எனக்கு லாங் டேர்ம் பிசினஸ் பண்ணணும் சார் அப்படின்னு. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிசினஸ் பில்ட் பண்றதுக்கே ஒரு 5-6 மாசம் எடுத்துக்கிறோம். ஒரு வருஷத்துல தான் நம்ம நல்லா பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறமா இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த பிசினஸ் லாங் டேர்ம்ல இருக்கணும். ஸோ ஒர்க்கிங் நம்மள வந்து ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் இன்கமும் நம்மளதுல இருக்கு. ரெஃபரல் இன்கம் மற்ற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10% இருந்து 20% தான் இருக்கும். நமக்கு மட்டும் 100% ரெஃபரல் இன்கம் உண்டு. அதே மாதிரி இன்கம் சோர்ஸ், நம்மளுக்கு இன்கம் சோர்ஸ் யார்கிட்ட தான் வருது? அப்லைன் கிட்ட இருந்து வருது, டவுன்லைன் கிட்ட இருந்து வருது, கிராஸ் லைன் கிட்ட இருந்து வருது. மற்ற இடத்துல எல்லாம் வெறும் டவுன்லைன் கிட்ட தான் வரும், இல்ல ப்ராடக்ட் சேல் பண்றதுல இருந்து மட்டும்தான் வரும். பே அவுட் வந்து மற்ற பிசினஸ் பாத்தீங்கன்னா மந்த்லி பே அவுட்டா இருக்கலாம், இல்ல வார பே அவுட்டா இருக்கலாம். நம்மளுக்கு வந்து இன்ஸ்டன்ட் பே அவுட், அடுத்த செகண்ட் நம்மளுக்கு பே அவுட், நம்ம யாருக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. சக்சஸ் ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம். இந்த பிசினஸ் எடுத்தா என்னால சக்சஸ் ஆக முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ROI வந்து சக்சஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க காசு கொடுத்தாவே சந்தோஷம் தான். ஸோ ப்ராடக்ட் பேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% சக்சஸ் ரேஷியோ இருக்கு. வந்தவங்க எல்லாமே வின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50% மக்கள் வின் பண்ணிருக்கலாம். ஆனா மெட்டாஃபோர்ஸ்ல பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 100% உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ இருக்கு. ஸோ 1 crore அச்சீவ்மெண்ட், 1 crore அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு காலங்கள் சார் ஆகும்? ப்ராடக்ட் பேஸ்ல வந்து 5 to 10 வருஷம் ஆகலாம். ROI வந்து 1 கோடி நீங்க சம்பாதிக்கணும்னா நீங்க ஒரு 50 லட்சமாச்சும் உள்ளுக்குள்ள போட்டிருக்கணும். அந்த 50 லட்சத்து உள்ள போறது நம்ம பேங்க் லாக்கர்லயே நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். ஸோ மெட்டாஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 இருந்து 6 மாதம் நீங்க நம்மளோட ஆக்டிவிட்டி குரூப்ல வந்து கை கோர்த்து இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களை சம்பாதிக்காம விட மாட்டாங்க நம்மளோட லீடர்ஸ். ராயல்டி இன்கம் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில சில கம்பெனிஸ்ல இருக்கு. நம்ம மெட்டாஃபோர்ஸ்ல ராயல்டி இன்கம் இருக்கு. அதுவும் எவ்வளவு இருக்குன்னா 10%ல இருந்து 25% வரைக்கும் நம்மளுக்கு ராயல்டி இன்கம் இருக்கு. ஸோ இன்கம் லிமிடேஷன் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ 1 day இன்கம் போஸ்ட் போடுறாங்க பாத்தீங்கன்னா, அந்த 1 day இன்கம்ல நீங்க 25,000 ரூபாய் பார்த்திருப்பீங்க, 18,000 ரூபாய் பார்த்திருப்பீங்க, 1 லட்சம் பார்த்திருப்பீங்க. ரவி சார் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 11 லட்சம் கூட அதுல போட்டிருக்கிறாரு. ஸோ இன்கம் லிமிடேஷன் கிடையாதுங்க. ஆனா மற்ற பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சீலிங் ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து உனக்கு மேக்சிமம் இவ்வளவுதான் வரணும் அப்படின்ட்டு ஒரு சீலிங் இருக்கும். ஆனா நம்மளதுல அது மாதிரி சீலிங் கிடையாது. அது வந்து அன்லிமிட்டெட் இன்கம். ஸோ இன்னும் ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி இது பண்ணிடுறேன். எப்படி 100% ரெஃபரல் இன்கம் சார்? அந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வரும். அதை நம்ம எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மெட்டாஃபோர்ஸ்குள்ளேயே நம்ம இந்த ரோட் மேப் போறேன். இந்த கான்ட்ராக்ட்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளேயே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், இதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டும் ஒரு ஐடி இருக்கும். டாக்டைல் போட்டிருக்கா, டாக்டைல் மேட்ரிக்ஸ் கிளாசிக், இதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இது எங்க போகணும்னா, நம்மளோட நெட்வொர்க் என்னங்க, பாலிகன் நெட்வொர்க். அந்த polygonscan.com அதுதான் பாலிகன் நெட்வொர்க். அந்த பாலிகன் நெட்வொர்க்ல நம்மளோட டாக்டைலோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸை போட்டு சர்ச் கிளிக் பண்றேன். இது என்ன பண்ணுன்னா, நான் சொன்ன பத்திலாம் உங்களுக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து ஒரு டிரான்சாக்ஷனும் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை தான் பார்க்க போறோம். இங்க வந்துட்டு டோக்கன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்க்கணும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க நண்பர்களே. இங்க இத பாருங்க, 43 செகண்டுக்கு முன்னாடி ஒருத்தர் $20 உங்களுக்கு வந்து என்ன 3வது ஸ்லாட் ஆக்டிவேட் பண்றாரு. அந்த ஆக்டிவேட் பண்ண காசு இன்னும் ஆயிருக்கு, அவுட் போயிருக்கு. இங்க பாருங்க மெட்டாஃபோர்ஸ்ல உள்ள வந்திருக்கு, அவுட் போயிருக்கு பாருங்க. அடுத்த செகண்டே அதே 43 செகண்ட்ல அடுத்த செகண்டே மொத்தம் $20 ஒரு பைசா கூட எடுக்காம அந்த $20 அவரோட அப்ளைனுக்கு போயிருக்கு. இங்க பாருங்க, அப்படியே பார்த்துட்டு வருவோம். அப்படியே பார்ப்போம். இங்க வந்து உள்ளுக்குள்ள வந்திருக்குது. இது வந்து இங்க ஓல்ட் ஆகி நிக்குது. ஏன்னா இப்ப அவரு இது போட்டிருப்பாரு, 160 போட்டிருப்பாரு. அதுக்கு அவங்க மேல இருக்கிற அப்ளைன் மேபி 5வதுல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா அது ஓல்ட் ஆகி நின்றுக்கலாம். இங்க பாருங்க, ஒருத்தர் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து 80 ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு, 5வது ஸ்லாட் ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. அடுத்த செகண்டே இது வந்து அவுட், வெளில போயிருக்கு பாருங்க. சரி, இப்ப நம்ம 43 செகண்ட் முன்னாடி பார்த்திருக்கிறோம், 20 டைன் பார்த்திருக்கோம். இப்ப நான் சும்மா ரெஃப்ரெஷ் பண்றேனே, இது எவ்வளவு ஸ்பீடா நடக்குதுன்னு பாருங்க. இங்க பாருங்க 20 டை எங்க போச்சு? இருங்க ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே, இப்போ இங்க பாருங்க 20 டை, இதோ இங்க இருக்கு பாருங்க 20 டை. இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. இப்போ 50 செகண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள காசு வந்திருக்குது. இங்க 40 டை வந்திருக்குது. இப்ப 40 டை வந்திருக்குது.
50 செகண்ட்ஸ் முன்னாடி 44 செகண்ட்ஸ் முன்னாடி 40 டை வந்திருக்குது, 40 டை வெளில போயிருக்குது. இந்த டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்குது, இன்னும் முடியல. மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம தான் இந்த பிசினஸ் பண்றோமா பண்ணலையா, நம்ம இப்போ இந்த பிசினஸ் பண்ணலன்னா இது வந்து பெருசா ஓடல, நம்ம இந்த பிசினஸ் பண்ணலாம் நம்மளுக்கு அப்ளைன் காசு வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் நினைக்காதீங்க. உலகத்துல வந்து எல்லாரும் இந்த பாருங்க 15 செகண்டுக்கு முன்னாடி 15 செகண்ட் முன்னாடி ஒருத்தர் வந்து 80 5வது ஸ்லாட் ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. அடுத்த செகண்டே அந்த 80 டை வெளில போயிருக்கு பாருங்க. இதுதான் வந்து 100% ரெஃபரல் இன்கம். கம்பெனிக்குள்ள எந்த காசும் நிக்காது, யாருக்கும் எங்கேயும் ஓல்டாகி நிக்காது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான பிசினஸ் வந்து உலகத்துல வந்து வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ இதை எந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சு பண்ணணும் அப்படின்றது வந்து அது உங்க கையில தான் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.